ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். பேக்கிங் வேலையெல்லாம் 2-3 டேஸாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் மட்டும் தான் இந்த டைம் ஊருக்கு போகிறனால எங்களுக்கு நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தீங்கன்னா ஜோத்பூருக்கு கிடைச்சிருந்துச்சு. ஸோ ஜோத்பூரில் போயிட்டு இனிதான் நாங்கள் வீடு பார்க்கணும். இன்னைக்கு ஆக்சுவலாக வீடு பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ளைட் அங்கே ஜோத்பூர்லேருந்து இங்கே ஊருக்கு கோயம்புத்தூருக்கு வர மாதிரி இருக்கும். ஜோத்பூர் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே வந்த ஊர் தான். அது ஒரு 2 டைம் நான் வந்திருக்கேங்க. ஃபர்ஸ்ட் போயிட்டு ஒரு ரூம் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரூம் புக் பண்ணது. ஓகே, 1200க்கு நல்லாவே பாத்தீங்கன்னா நீட்டா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அது இல்லாம ஏசி எல்லாமே இருந்துச்சு. சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஒரு சேரு, அதுக்கப்புறமா இங்கேயே பாத்தீங்கன்னா மேல ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ அதுக்கான மெனு எல்லாம் வச்சிருந்தாங்க. நம்ம வேணும்னா ஆர்டர் பண்ணா கொண்டாந்து தருவாங்க. ஆனா ரேட்டு பாத்தீங்கன்னா வெளியே போய் சாப்பிட்றத விட ரொம்ப காஸ்ட்லியா தான் இருந்துச்சு. இங்க நார்த் இந்தியால எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வெளியே சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே காசு கம்மியாவே சாப்பிடலாம் ஈஸியா. இது பாத்ரூமோட ஹேண்டில் பாருங்க எவ்வளவு அழகா பண்ணிருக்காங்கன்னு. பாத்ரூமும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நீட் அண்ட் கிளீனா தான் வச்சிருந்தாங்க. 1200க்கு ஓகேவா இருந்துச்சு இந்த ரூம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க மெயின் பிளேஸ் இந்த கண்டாகர்ன்னு சொல்லிட்டு இங்க இருக்கு கிளாக் டவர். அது பக்கத்துல தான் நாங்க ரூம் புக் பண்ணியிருந்தோம். சரி போய் ஏதாவது சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம பசி எடுத்துருச்சு. ரெஃப்ரெஷ் ஆயிட்டு அப்புறம் கிளம்பிட்டோம். நாங்க சாப்பிட போலான்னு பார்த்தா ஒரு கடையுமே ஓபன் பண்ணல. ஒரு என்ன சொல்றது, ஒரு டீ ஷாப்போ இல்ல ஒரு ஸ்நாக்ஸ் கடை அந்த மாதிரி கூட ஒண்ணுமே ஓபன் பண்ணல பாருங்களேன். எல்லா ஷாப்பும் க்ளோஸ்டு. பசி வேற செமையா எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கடையில மட்டும் டீ இருந்துச்சு. டீ சமோசா சாப்பிட்டுட்டு மறுபடியும் ரூமுக்கு போயிட்டோம். அவங்க ஒரு பைக் கொடுக்குறேன்னு சொன்னாங்க இங்க ஹோட்டல்லையே. அது ரெண்ட் தான். ஆக்சுவலா 400 rupees பே பண்ணோம். அந்த ரெண்ட்டுக்கு நாங்க பைக் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வீடு தேடுறதுக்கு போலாம் அப்படின்ற பிளான்ல தான் இருந்தோம். சரி அவங்க பைக் எடுத்துட்டு வரேன்னு சொன்னாங்க. அது வரைக்கும் இந்த ஹோட்டல் எப்படி இருக்குன்னு சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இது ஹவாலின்னு சொல்லுவாங்க. அதாவது பழைய காலத்து வீடு மாதிரி. இது அப்பெல்லாம் இங்க கெஸ்ட் மாதிரி வருவாங்கல்ல ஜோத்பூருக்கு, அவங்க எல்லாம் இங்கதான் ஸ்டே பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கு வீடு மாதிரி செட்டப் தான் இது. அதைத்தான் உங்களுக்கு அப்படியே ஹோட்டலா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அந்த கோல்டன் கலர்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா கோவில். அது ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தெரியல என்னன்னு சொல்லிட்டு அப்ப பார்த்தா அது கோவில்னு சொன்னாங்க. ஃபுல்லா பிளான்ஸ் வச்சு அழகா இருந்துச்சு. எப்படி மெயின்டைன் பண்றாங்கன்னு தெரியல. அதெல்லாம் மல்லிகைப்பூ செடி வேற ஒண்ணு வச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் மேலதான் ரெஸ்டாரண்ட் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன்ல இங்க ரெஸ்டாரண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு. மேல எப்படி இருக்குதுன்னு சொல்லி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தோம். ஆனா மேல இருந்த வியூ எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஈவினிங் டைம்ல இங்க உட்காந்து சாப்பிடுறதுக்கு அதெல்லாம் சூப்பரா இருக்கு. பின்னாடி தெரியுது பாருங்களேன் ஃபோர்ட். இதான் மெஹ்ரங்கர் ஃபோர்ட்னு சொல்லிட்டு இங்க ஜோத்பூர்ல மெயின் டூரிஸ்ட் ஸ்பாட் இது. நம்ம ஜோத்பூர் செட்டில் ஆனதுக்கு அப்புறமா ஒரு பக்கமா போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த கண்டாகர்ன்னு சொன்னேன் பாத்தீங்களா, வெளிய ஒரு கிளாக் டவர் ஏரியா. அதான் ஷாப்பிங் ஏரியா இங்க. அங்க அதுக்கு பின்னாடிதான் இந்த ஃபோர்ட் இருக்கும். இந்த ஹோட்டல்ல பாக்குறதுக்கு நல்லாவே தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் பைக் அவங்க கொண்டாந்து கொடுத்ததுக்கு அப்புறமா நாங்க வாங்கிட்டு கிளம்பிட்டோம். ஆக்சுவலா கேரளா ரெஸ்டாரண்ட்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி கூகுள்ல போட்டுருந்துச்சு. சரி அங்க போனோம்னா ஏதோ கொஞ்சம் தோசை இந்த மாதிரி ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கதான் போனோம். ஓரளவுக்கு ஓகேவா தான் இருந்துச்சு. எதுவுமே இல்லாததுக்கு ஏதோ ஒண்ணு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி. மசாலா தோசை தான் நான் ஆக்சுவலா வாங்கியிருந்தேன். கொஞ்சம் ஓகேவா நல்லாதான் இருந்துச்சு. ரெண்டாவது நீங்க நார்த் இந்தியால நம்ம ஊர் ஃபுட் நீங்க எதிர்பார்க்கறது ரொம்பவே கஷ்டம்தான். அது இல்லாம ரேட்டும் நமக்கு ஜாஸ்தியா இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல கிடைக்கக்கூடிய அந்த இட்லி தோசை டேஸ்ட் இங்க இருக்காது. பேருக்கு நம்ம இட்லி தோசைன்னு சாப்பிட்டுக்கலாம், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் போயிட்டு ஒரு வீடு பார்த்தோம். உங்களுக்கு நான் அப்படியே காட்டுறேன் பாருங்களேன். ஹால்ல இருந்து ஒரு சைடு கிச்சனுக்கு வந்தோம்னா அவங்க ஆக்சுவலா பின்னாடி பாத்தீங்கன்னா டைல்ஸ் ஒட்டலினாலும் பரவாயில்ல அந்த வால்ல எல்லாம். அது பெயிண்ட் கூட பண்ணாம அப்படியே வச்சிருக்காங்க. ஜன்னலும் இல்ல ஒண்ணும் இல்ல. ரொம்ப கஷ்டம். கிச்சன் பக்கத்துலயே பாத்தீங்கன்னா இன்னொரு ரூம் இருக்குது. அதுல இருந்து அப்படியே வெளியே வந்தோம்னா பாத்ரூம் டாய்லெட்லாம் இருக்குது. இதான் உள்ள போறதுக்கு வழின்னு சொன்னாங்க. சைட்ல பாத்தீங்கன்னா இன்னொரு ரூம் இருக்குது. அவங்க ஒருத்தவங்க இருப்பாங்களாமா. அவங்க நம்ம வீட்டு வழியாதான் அவங்க ரூமுக்கு போவாங்களாம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம
சுத்தமா ஒரு பிரைவசியே இருக்காது. ரொம்ப கஷ்டம். வீடு சின்னதா இருந்தாலும் நமக்கு தனியா இருந்தோம்னா தான் நமக்கு அது சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு 2, 3 வீடு பார்த்துட்டு சுத்தமா பிடிக்கவே இல்ல. அதுவும் இல்லாம நெறைய பேர் வீடே குடுக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா இங்க வந்து வெஜிடேரியனுக்கு தான் வந்து வீடு தருவோம் அப்படின்றாங்க. நாங்க நெறைய பக்கம் கால் பண்ணி கேட்டு பார்க்கும்போது OLXலலாம் பார்த்துட்டு கால் பண்ண பக்கம்லாம் என்ன சொல்றாங்கன்னா, வெஜிடேரியன்ஸ்க்கு மட்டும் தான் குடுப்போம் அப்படின்றாங்க. இது பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. நெக்ஸ்ட் லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வீட்டுக்கு வந்தோம். இது வந்து ஃபர்ஸ்ட் நாங்க கேட்ட விஷயம் நான்வெஜ் செய்யலாமான்னு கேட்டோம். அவங்க வந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் வந்து கம்பேரிங் டூ மத்த வீடு இது வந்து கொஞ்சம் ஓகேவா இருந்துச்சு. இங்கேயும் வந்து பெரிய பிரச்சனை ஒண்ணு இருக்குது. கிச்சனு மத்த ரூம் எல்லாம் ஓகே. நமக்கு 2 ரூமு, ஒரு கிச்சனு நமக்கு குடுத்துருக்காங்க. அது இல்லாம பார்த்தீங்கன்னா, பின்னாடியும் வீடு இருக்குது. நடுவுல வந்து ஒரு ஹால் இருக்குது. அந்த ஹால் என்னன்னா, அது வந்து அவங்க நடுவுல செவுரோ, இல்ல வந்து ஒரு கார்போர்ட் மாரி கூட எதுவுமே வைக்கல. ஆனா அந்த ஹால் பார்த்தீங்கன்னா 2 பேரும் யூஸ் பண்ணிக்கணுமாம். அதாவது நாங்களும் யூஸ் பண்ணிக்கணும். பின்னாடி வீட்ல இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணிக்கணுமாம் அந்த ஹால. அதாவது நம்ம வீட்டுக்குள்ள நம்ம என்ன பண்றோம்ன்றதும், அந்த ஹால்ல என்ன பண்றோம்ன்றதும் அவங்களுக்கு தெரியும். அதே மாரி அவங்க அவங்க வீட்டு ஹால்ல என்ன பண்றாங்கன்றதும் நமக்கு தெரியும். நடுவுல வந்து எந்த ஒரு பார்ட்டிஷனுமே இல்ல. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஹாலு. அந்த பீரோ இருக்கிற வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறதா, அந்த பீரோவுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுவாங்களாமா. ஸோ நம்ம இங்க என்ன பண்றோம்ன்றது அவங்களுக்கு அப்படியே தெரியும். மத்தபடி பார்த்தீங்கன்னா, கிச்சன் கொஞ்சம் பெருசா இருந்துச்சு. ரூம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஜன்னல் இருந்துச்சு மெயினா. அதனால தான் சரி ஓகே அப்படின்ற கண்டிஷனுக்கே நாங்க வந்தோம். ஏன்னா மத்த வீடுலாம் பார்த்தீங்கன்னா 2 சைட்லயும் வீடு இருக்குது, பின்னாடியும் வீடு இருக்குது. அப்படின்றப்போ உங்களுக்கு வென்டிலேஷனே சுத்தமா இருக்காது. விண்டர்ல கூட பிரச்சனை இல்ல. சம்மர்ல அவ்வளோதான் பொசுங்கிருவோம் நம்ம. இப்போ வெளிய வந்ததும் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா மண் புயல் வேற வந்துட்டு இருந்துச்சு. அத கொஞ்ச நேரம் நின்னு பார்த்துட்டு அப்புறம் அட்வான்ஸ்லாம் குடுத்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இந்த வீடே பார்த்தீங்கன்னா, கம்பேரிங் டூ மத்த வீடு இது பெஸ்ட்டா இருந்துச்சு சொல்லப்போனா. அதனால சரின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தீங்கன்னா, நார்த் சைடு உங்களுக்கு நேஷனல் ஹேண்ட்லூம்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்கும். அங்க வந்து எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டா கிடைக்கும். அதனால சரி அங்க என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். கொஞ்சம் இந்த கம்ப்யூட்டர் டேபிள் அதெல்லாமே இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இங்க மெயினா வந்து இந்த மாரி
ராஜஸ்தான்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து செராமிக் ஐட்டம்ஸ் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டா கிடைக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, மார்பிள்ஸ்ல இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் இருக்கு பாருங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப சீப்பா கிடைக்கும். இது எல்லாமே வந்து உங்களுக்கு சுடி மெட்டீரியல்ஸ் இருக்குதுல்ல, ஷல்வார் எல்லாமே பியூர் காட்டன். அதாவது பியூர் ஜெய்ப்பூர் காட்டன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த டிசைன்ஸ். உங்களுக்கு டிசைன்ஸ், கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, காமனா தான் வரும். ஸோ அங்க ஹேண்ட்லூம்ல ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு நைட் வந்து ரூமுக்கு போயிட்டு செட்டில் ஆயாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃப்ளைட்டு. என்ன ஃப்ளைட் ஏத்தி விட்டுட்டு நெக்ஸ்ட் ஹஸ்பண்ட் வந்து ஊருக்கு போறதா பிளானு. ஆக்சுவலா வீடு பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட் பக்கத்திலேயே தான் பார்த்துருக்குறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா, நாங்க பார்த்துருக்கிற வீடு. ஸோ ஜோத்பூர் ஏர்போர்ட் வந்து இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றேன். கொஞ்சமாவது பெருசா இருக்கும்னு பார்த்தேன். ரொம்ப குட்டி. அதாவது பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு பாண்டிச்சேரி ஏர்போர்ட் சைஸ் தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். அங்க ஏர்போர்ட் போயிட்டு பார்த்தா, எதுவுமே ஹோல் அதெல்லாம் எதுவுமே இல்ல வெளிய. அது இல்லாம க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு தான் ஓப்பனே பண்றாங்க. அதுவரைக்கும் சும்மா வெளிய தான் உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உள்ள போயிட்டு செக் இன்லாம் பண்ணிட்டு ஃப்ளைட்டுக்கு கிளம்பியாச்சு. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் தனியா ஃப்ளைட்ல டிராவல் பண்றேன். அதுவும் இல்லாம டிரான்சிட் வேற இருக்குது. இதுல பெங்களூர்ல போயிட்டு மாற வேண்டியதா இருக்கும். ஏர்போர்ட்டே பாருங்களேன். அந்த காம்பவுண்ட் செவுரு உங்களுக்கு தெரியுதுல்ல. அவ்வளோதான். அதோட முடிஞ்சுது. டைரக்ட் ஃப்ளைட்டும் பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து எங்கேயுமே இல்ல. நம்ம ஊருக்கு அதாவது சென்னை, கோயம்புத்தூர் எங்கேயுமே வந்து நமக்கு டைரக்ட் ஃப்ளைட்டே கிடைக்காது. ஒண்ணு வந்து நீங்க மும்பை போய் மாறுற மாரி இருக்கும். இல்லன்னா பெங்களூரு, இல்லன்னா ஹைதராபாத். இந்த மாரி எங்கேயாவது ஒரு பக்கம் போயிட்டு சேஞ்ச் ஆகுற மாரி தான் இருக்குது. மேபி நம்ம ஜெய்ப்பூர் போனோம்னா வேணா உங்களுக்கு டைரக்ட் ஃப்ளைட் இருக்கும்னு நெனைக்கிறேன். இப்ப நீங்க டூரிஸ்ட்டாவே வரீங்கன்னா, உங்களுக்கு வந்து டெல்லி வந்து தான் உங்களுக்கு எல்லா பக்கமும் பஸ் ஃபெசிலிட்டியோ இல்ல வந்து டிராவல்ஸோ வச்சு கூட்டிட்டு வருவாங்க. ஏன்னா இங்க வந்து டைரக்ட் ஃப்ளைட் எங்கேயுமே கிடையாது. அதனால. எப்படியோ ஒரு வழியா பெங்களூர் வந்தாச்சு. பெங்களூரும் பார்த்தீங்கன்னா, இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். ஸோ வந்துட்டு KFCல தான் போயிட்டு சரி சாப்பிடலாம் லஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு வேற எந்த ஷாப்புமே செட் ஆகாது. ஸோ KFCல போய் சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஈவினிங் 5:00 போல அடுத்தது கோயம்புத்தூர் ஃப்ளைட் வந்து வந்துருச்சு. ஸோ அதுக்கு வந்து சேஞ்ச் ஆகி போயாச்சு. பெங்களூர் ஏர்போர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெருசா இருக்குது. அது இல்லாம ஃபுல்லா கிளாஸ்லயே இருக்க போய் கொஞ்சம் தெரிய மாட்டேங்குது. எந்த சைடு போனா என்ன வரும்னு சொல்லிட்டு. அப்புறம் எப்படியோ ஒரு வழியா டிரான்சிட் ஃப்ளைட் மாறி வந்தாச்சு. லாஸ்ட்டா ஒரு வழியா நம்ம ஊருக்கு வந்து சேர்ந்தாச்சு கோயம்புத்தூருக்கு. பஸ்ல கூட்டிட்டு வந்ததுக்கு அவங்க வந்து நேரா அப்படியே நடந்து போ சொல்லியிருந்தா கூட ஈஸியா வந்திருக்கலாமாட்ருக்குது. ஊருக்கு வந்துட்டு லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வெளில போயிட்டு ஃபர்ஸ்ட் டின்னர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஊருக்கு போறதா பிளான். அவ்வளவுதான். இதோட இந்த வீடியோ முடிஞ்சுச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.